அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பார்த்தீங்களா பனிமலையை கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியுது பனிமலை. அதுக்கு முன்னாடி எங்கேயோ தோட்டத்தில் வந்து நின்றுக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? போகிற வழியில் சோன்மார்க்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. கார்கிலுக்கு முன்னாடி சோன்மார்க் இன்னொரு 10-15 கிலோமீட்ரு லெஃப்ட் சைடு பார்த்தேங்க. ஒரே தோப்பு. சந்தோஷமாக போச்சுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்ததே இல்லை நான். அதனால் சரி உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலாட்டு ஆடு பார்க்கலாம் சொல்லி அவசரமாக கார் நிறுத்தி போட்டு தோட்டத்துக்கு ஓடி வந்துட்டோம். என்னென்னு பார்க்குறீங்களா? இங்கே வாருங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பார்க்க முடியுங்களா? அடங்க அப்பா, அப்படியே கிடைக்கலாங்க. பூரா இங்கே பாருங்க. அடா இந்த ஆப்பிள் கடல் மலையாட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக ஆப்பிள் தோப்புங்க. இந்த பக்கம் பூரா இங்கே பாருங்க. அப்படியே குமிஞ்சு கிடக்குதுங்க ஆப்பிள். இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. அடாடாடாடாடா, பூராமே ஆப்பிளாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது போங்க. ஆனால் உண்மையாலுமே செம்ம மெயின்டெனன்ஸுங்க ஆப்பிள். இனிமேல் தான் டேஸ்ட் பார்த்து சாப்பிடணும் எப்படி இருக்குதுன்னு. வந்த உடனே நம்ம வீட்டில் அவி வந்து உடனே பிடுங்கியாச்சு. ஒன்று சாப்பிட்டாச்சு. நீ ஒன்று சாப்பிட்டியல்ல? நீயும் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோமோ. அத்தனை மாந்தோப்புனே வருது. என்னது? ஆப்பிள் தோப்பை காமிச்சிட்டு நாம் போயிட்டுருக்குறோம். ஃபுல்லாக இந்த ஏக்கரா, எத்தனை ஏக்கரா போட்டிருக்காங்கன்னே தெரியலிங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஏக்கராவில் ஆப்பிள் தோப்பு போட்டிருக்குறாங்க. ஒன்று வந்து நல்ல டார்க்கு சிகப்பாக இருக்குது, ஒன்று பச்சையும் சிகப்புமாக இருக்குது, ஒன்று ஒவ்வொரு கலராக இருக்குதுங்க. இதே மரத்தில் இது வேறு பச்சையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் பழுக்கணுமோ? பழுக்கிறதா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? இப்போ நம்ம மாம்பழம்னா படுக்கிறதுன்னு சொல்லுவோம். இங்கே வரும், இது பூராமே ரெட் கலராக இருக்குது வரும். இங்கே பார்த்தீங்களா? விஸ்குன்னு பார்க்குறதுக்கு இது மாதிரியே இருக்குது இல்லை? அதுக்கு பேர் என்ன? மாதுளம்பழம் வாட்டவே இருக்குதுங்க. இங்கே வரு கிரீன் ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா? கிரீன் ஆப்பிள் இதா? ஆஹா, கிரீன் ஆப்பிள் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கொய்யா பழமாட்டு இருக்குது. கிரீன் ஆப்பிளுங்க. வேறு லெவலுங்க க்ரீன் ஆப்பிள். சிகப்பு ஆப்பிள் ஒன்று சாப்பிட்லாமாங்க? அதையும் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல சிகப்பு பொரிக்கலாமா இல்லை நார்மல் சிகப்பு பொரிக்கலாமா? இங்கேயும் அணிலெல்லாம் இருக்குதா? இந்த என்னமோ குறிச்சிருக்குது வேறு, ஏதாவது குருவியாக இருக்குமா? இங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு. காஷ்மீரில் அணில் இருக்கான்னு தெரியலிங்க. நல்லா சூப்பராக பராமரித்து வச்சுருக்காங்க. சரி, இங்கே ஒரு காஷ்மீர் ஆடு, செம்பரி ஆடு, நம்ம ஊர் செம்பரி ஆடு இருக்குது வேறு. ஆனால் வால் நீளமாக இருக்குது காஷ்மீர் ஆட்டுக்கு. இல்லை, ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. இன்னும் சோன்மார்க்கே போலிங்க. இனிமேல் தான் சோன்மார்க் போகணும். நல்ல சிகப்பு கலர் ஆப்பிளாக பிடிக்கலாமா? நல்லா செவன்னு இருக்கணும். எந்த ஆப்பிள் பிடிக்கலாம்? செவப்பா? நல்லா செவன்னு வேணும். செவன்னு காணுமே. இங்கே ஏதோ இதெல்லாம் ஆக மாட்டிருக்குது. லைட்டாக புழுவெட்டு அந்த மாதிரிலாம் இருக்குமோ? கருப்பாக தெரியுது. ஏம்மா, இது என்ன விதையே? நாத்தா ஆப்பிள்? இது நாத்தா? நம்ம ஊரில் வச்சா வருமா? நம்மளும் ஆப்பிள் தோட்டம் போடலாமா? உங்கள் தோட்டத்தில் போட்டிருங்களேன் ஆப்பிள். உங்கள் அப்பாட்ட சொல்லி கீரை போட்டிருக்குறாரு. அதுக்கு ஆப்பிள் போட்டால் நல்ல வருமானம் இல்லை. கிலோ எவ்வளோ இப்போங்க? 150 ரூபா. இங்கே எவ்வளோ தெரியுமா கிலோ? 60 ரூபாய்ங்க கிலோ. நம்ம ஊரில் 150 ரூபா. அம்மா, எனக்கு ஒரு சிகப்பு ஆப்பிள் ஒன்று கொடுமா, டேஸ்ட் பார்க்குறக்கு நல்லா செவன்னு. இங்கே ஒரு க்ரீன் ஆப்பிள் டேஸ்ட் பார்த்துட்டேன். 2 கிலோ சாப்பிடுமா? என்னம்மா அது? நம்ம 1 கிலோ வாங்கிக்கலாம்.
அதில் வேணால் ஒரு ஆப்பிள் கம்மி பண்ணிக்க வேண்டியதா. சிகப்பை தான் பொரிச்சிங்களா? சிகப்பண்ணை பொரிச்சிங்கன்னா அதுவும் டேஸ்ட் பார்த்துடலாம். சரிங்க, நான் போகிற வழியில் சரி ஆப்பிளுக்காகத்தான் நிறுத்தி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு சோன்மார்க்கு ரீச் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேனுங்க. அந்த ஆப்பிள்லாம் வாங்கிட்டு அப்புறமே நான் உங்களுக்கு ஆப்பிள் கதையை பேசணுக்கு போகும்போது. ஓகேங்க. மேலே ஐஸ் பாரு, ஐஸ் மலையை பாருங்க, ஐஸ் மலை. அடாடாடாடாடா, அப்படியே கீழே மரம், அப்படியே ஆறு, பாடி ஒன்று குளிரில் சோன்மார்க் நெருங்கிட்டங்க. இன்னும் 5 கிலோமீட்டர் பார்த்து இன்னும் 5 கிலோமீட்டர் தான் சோன்மார்க்கு. இது வரைக்கும் இன்னும் சொட்டர் ஓடாமல் பாடி கண்டிஷனில் போயிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் குளிர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா 10 டிகிரி கீழே வந்துருச்சுங்க. அதனால் அப்படியே ரன்னிங்கில் வச்சுக்கலாம். வாங்க அப்படியே வழி காமிக்கிறேன். வண்டி வருது, எல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். எல்லா வண்டியுமே கொஞ்சம் கீழே இறங்க ஸ்பீடாக இறங்குது. வாங்க போகலாம். ஐயோ அம்மா, காற்றடிக்குது. ஐஸ் மலை தெரியுதுங்களா? இதுதான் ஐஸ் மலை, ஃபுல்லாக ஐஸ் மலைங்க. அதுக்கு அப்படியே கீழே மரம். அம்மாவும் மகனும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. நான் சொட்டர் போடல. இங்கே பாருங்க, அந்த தண்ணிக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணுங்களாமா. இல்லை நிறையா பசங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க போய். இங்கே பாருங்க எத்தனை பேர் எடுக்கிறாங்க. தண்ணி எவ்வளோ கிட்ட போகுது பாருங்க, நடந்து போகிற அளவுக்கு தூரம் தான். அப்படியே விரைக்குதுங்க. 10 டிகிரி கீழே வந்துருச்சுங்க. சோன்மார்க் நெருங்கிட்டுங்க. சோன்மார்க் இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தானுங்க. இங்கே எல்லாமே வால்நட்டு, ஆப்பிள் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே டீ தலை பண்ணுறது இல்லைங்க. நான் கேட்டேங்க அப்பவுமே, ஸ்ரீநகர் வரும்போது நம்ம ஒரு டீ கல் சாப்பிட்டோம் பாருங்க, மேகி சாப்பிட்ருப்போம். நீங்கள் திருப்பூர் மோகன் வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் மேகி சாப்பிட்ட போது அங்கே நான் கேட்டேன், எனக்கு டீ இங்கே விளையுது அப்படின்னு. இல்லை, டீ தலை இங்கே இல்லைங்க, கீழே இருந்தால் வருது அப்படின்னாங்க. ஏன் டீ தலை இங்கே விளையிறதில்ல அப்படிங்க? சப்போஸ் விளையிறதா இல்லையா சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், முதல் முறையாக தண்ணி கிட்டையும் கூட போக முடியாதாட்டு இருக்குது நம்மளால். நான் ஒன்றும் சொட்டர் போட்டு விடுங்க. ஓகேங்க, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணணுங்க. அப்படியே ஹில்ஸுங்க சரியாக ஏறிட்டு இருக்குதுங்க. அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆறு அப்படியே கூட வந்துகிட்டே இருக்குதுங்க. இதாக தெரியுதுங்களா, கூட வந்துகிட்டே இருக்குது அந்த ஆறு. இங்கே பாருங்க, அப்பா ரோடு பாருங்க, பாறை எப்படியோ கொடைஞ்சி போட்டிருக்குறாங்க ரோடு. சத்தம் கேட்குதுங்களா? ஆறு அப்படியே கூடையே வருது அந்த ஆறு. இங்கே மேலேருந்து வந்து அப்படியே வருதா? இங்கே தெரியுதுங்களா? இந்த பக்கம் இருக்குது வேறு லைட்டாக. இல்லை லைட் ரைட்டில் இருக்கு. அப்படியே ஆறு கூடையே வந்துட்டு இருக்குதாண்ணா. ஓகே ஓகே ஓகே. இப்போ தானுங்க 10 டிகிரி கீழே வந்துருச்சு. 7-8 சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருக்குது. இன்னும் மைனஸ்க்கு வருங்களாம்மா. அங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. மேலே கொஞ்சம் காமி. தெரியுதுங்களா? பனிமலை, பனிமலை பூரா பாறை. இங்கே வாரு ஆறு. இங்கேயும் இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. காது அடைக்கிறதுக்கு, காது அடைக்கடி அப்படியே அடைக்கடைக்கு நம்ம அந்த கொட்டாய் விட்டோம்னா தான் காது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க. எம்ஜி வண்டி வந்திருக்குது, எம்ஜி கிளாஸ்டர். இந்த வேறு பூரா கல்லுங்க, தண்ணி வேறுங்க. இல்லை டூரிஸ்ட் அதிகம். இன்னும் 350 கிலோமீட்டருங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டு போகிறங்கிற சாத்தியமே இல்லைங்க. என்ன காரணம், மணி இப்போவே 2:30ங்க. இன்னும் சோனம்பர்க்கே வரல, இப்போ தான் வரப்போகுதுங்க சோனம்பர்க்கு. அடுத்தது கார்கிலுக்கு 100 கிலோமீட்டர் நினைக்கிறேனுங்க. ஆனால் ரோடு நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு 4 ட்ராக் ரோடெல்லாம் இல்லை, சிங்கிள் ரோடு தான். NH1 இதுக்கு பேருங்க. அதனால் ரோடு நல்லா இருக்குதுங்க. சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக குண்டு குழியுமாக இருக்குது. சில இடத்துல
இது பாருங்க ஸ்லோப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு. அப்பா இவ்வளோ பெரிய ஸ்லோப்பர் இறக்கம். இங்கே போட்டிருக்குது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அவங்க தான் நிறைய இடத்துல அது இது வச்சுருக்காங்க. மெதுவாக போங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா டைவர்ஸ் ஸ்பீடு வந்து டைவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. லே 349, கார்கில் 123ங்க. அதுக்கே எனக்கு தெரிஞ்ச இன்னும் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுன்னு நினைக்கிறேனுங்க. டிராஸ் வந்து 66 கிலோமீட்டர். இப்போ தான் சோன்மார்க் ஒன்றும் ரீச் ஆக போகிறோம். வந்தாச்சு. வெல்கம் டு சோனமார்க். அதுக்கு பேர் சோன்மார்க்குன்னு படிச்சுட்டு இருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதானும்மா. வெல்கம் டு சோனமார்க் ப்ரோ. 122. இந்த இடத்துல வந்து நம்ம ஆற்றை கடந்துடுறோம். அதுக்கு அந்த பாலம் போட்டிருக்குறாங்க. நம்ம ஓட வந்து ஆற்று வந்து நம்ம கடந்துடுறோங்க. கடந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வருது. எங்கே ஆறு போயிட்டுருக்கு வேறு டிவைடர் அடிச்சிருக்குதா? அதை இறங்கி அந்த பக்கம் போகணுமாட்டு இருக்குது. நம்ம போறது அந்த ரோடு தான். ரோட் மாதிரி வந்துட்டோம். இன்னும் ரோடு வேலையாயிட்டு இருக்குது. அப்படியா? அதுக்கு கல்குவாரி கூடுதுங்க. இல்லைம்மா, அதுக்கு போய் ஏறுமேனுமா? இல்லையா? இல்லை. அப்புறம் அந்த பசங்க வந்தாங்க, அந்த உண்டாய் கரெக்டாக வந்த பசங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தாங்களா? ஆஹா, நல்ல வேலை. ஐஸ் கட்டி மலையை பாருங்கோ. ஜொஜிலா டனல் ப்ராஜெக்ட். நம்ம இந்த பசங்க வந்தங்காட்டி நம்மளும் வந்தோம். இதுதான் வழியாட்டு இருக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த பசங்க ஃபோட்டோ எடுக்க வந்திருக்குறாங்களா? ஓகே தம்பிகளா, பரவாயில்ல. இப்போ நம்ம போக வேண்டிய வழி இது. ஓகேங்க. எப்படி இருக்குதுங்க இடம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பாஸுமே இந்தியாவிலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடுங்க. நிறைய சாதனைக்கு சொந்தம் இருக்குது இங்கே. இந்தியாவிலேயே ரொம்ப தூரம் ரொம்ப ஹையஸ்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில், நான் தெரிஞ்சுக்கிறேனுங்க. இதெல்லாம் நம்ம மற்றவங்க வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுட்டுனுங்க. உங்களுக்குன்னு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ரோடு வந்து இந்த இடத்துல போட்டிருக்குறாங்க. கொஞ்சம் இதை தாண்டி நான் கண்டினியூ பண்ணணுங்க. ஒரே ஆடுங்கனி. இஎம்எஃப் என்ன நடந்தது தெரியுங்களா? கரெக்டாக உங்களுக்கு வந்து சோனாமார்க் தாண்டோன்னு உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்தேங்க. வந்த உடனே ஜொசிலா பாஸா, அந்த ஜொசிலா பாஸுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? டான் இப்படி நின்றுட்டு இருக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? டான் பண்ண ஆகிட்டாருங்க. என்னது தேங்காய் பண்ண? ஏய் ஆமாம், தேங்காய் பண்ணு ஸ்வீட்டு தானே. ஏதோ ஒரு பண்ணு. மொத்தத்தில் குளிர் நடுக்குதுங்க. பயங்கரமான ஸ்னோஃபால் ஆமாங்க. இங்கே வந்து -2 டிகிரியில் இருக்குதுங்க. வழியெல்லாம் அடைச்சிருச்சுங்களாமா. இப்போ வழியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அந்த ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும் க்ளீன் பண்ணால் தான் நம்ம போக முடியும் கார்கிலுக்கு. இப்போ கார்கிலுக்கே போக முடியும் நின்றுட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தராக இப்போ தான் ரிந்திக்கு எல்லோரும் ஷூவெல்லாம் போட்டுருக்குறாங்க. நம்ம வீட்டில் எடுத்து போட்டுருக்காங்க. நான் இனிமேல் தான் போடணும். இப்போ என்ன தெரியுங்களா நடக்குது? ஸ்னோஃபால் விழுந்துட்டு இருக்குது இங்கே. முதல் முறையாக என் வாழ்க்கையில் ஸ்னோஃபாலை பார்த்தேன். இங்கே பாருங்க, போட்டா அவங்க ஒரு கண்ணாடியில் வருங்க. தெரியுதுங்களா? கண்ணாடியில் முதல் முறையாக ஸ்னோஃபால் லைட்டாக விழுகுதுங்க. மழை மாதிரியும் விழுகுது, ஸ்னோஃபாலும் விழுகுது. முதல் முறையாக வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். அதுவும் முதல் முறையாக வாழ்க்கையில் -2 டிகிரியில் நிற்கிறேனுங்க. இன்னும் அந்த பாஸ் எப்போ ஓப்பன் ஆகுன்னு தெரியல, எப்போ போக போகிறேன்னு தெரியல, போவோமான்னு தெரியல. மொத்தத்தில் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இது அந்த குஜராத் ஜீப்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு 2 ஃபேமிலி. அவங்க வந்து ஃப்ரெண்டானாங்க. சரி, அவங்க கூட பேசிட்டு அவங்க எல்லா பக்கம் சுற்றிட்டு வந்துட்டாங்க. லடாக்கு, கர்துங்களா பாஸ் எல்லா பாஸும் முடிச்சுட்டு வந்துட்டாங்களாம்மா. இந்த ஜொசிலா பாஸ் மட்டும் அவங்க பார்க்கணுமாம்மா. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலை 9 மணிலேருந்து மணி 3க்கு மேலே ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்களாம்மா.
ரோடு க்ளீன் ஆகிட்டுது. ரோடு க்ளீன் ஆனதான் எல்லா வண்டியும் போகுங்க. கிட்டத்தட்ட அங்கே பாருங்க, அது லைன் கட்டி நிற்கிதுங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டி. அதனால் அது கூட அப்படியே போட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறோம். அது காப்பி போட்டுருக்குறாங்க. காப்பி இருங்க பார்க்கலாமா, போய் வாங்க பார்க்கலாம். காப்பி கொடுக்குறேன்னு இருக்காங்க. எப்படி காப்பி வரும் ரெகுலர் நம்மளும் அடுப்பு வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்க, நம்மளது மாதிரி அடுப்பு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பெரிய அடுப்பு. ஓகே ஓகே. வாட் இஸ் பை நேம்? குல்தீப் மேத்தா. குல்தீப் மேத்தா. அவங்க பலக் பலக் பலக். குல்தீப் மேத்தா, பலக் and Bilal. Bilal. Kwisha. தம்பி அங்க வந்துங்க. தம்பி 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 நேம். ஹோம் 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 ஹோம். ஹோம்னா எங்களுடைய தமிழ்ல வந்து வீடு. ஹவுஸ். ஐயா ஹவுஸ். ஹோம். ஓகே. எல்லாம் இவங்க கூட தான் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காப்பி போட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க. சரிங்க. மழை வேறு பேஞ்சிட்டு இருக்குது, தெரியுது உங்களுக்கு? அப்படியே மழை ஸ்னோஃபால் ரெண்டுமே பேஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் இது முடிட்டுங்க. முடிஞ்சோன்னே நான் ஒரு என்ன ஏதாவதுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேனுங்க. ரொம்ப குளிர்.